வாருங்கள், பலி செலுத்த வாருங்கள், கண்ணிசைத்து பாருங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தங்களுடைய திருமண ஆண்டு விழாவின் பொன் விழாவை கொண்டாடுகின்ற ராஜமாணிக்கம் புஷ்பா ராஜமாணிக்கம் தம்பதியருடைய வாழ்க்கையில் கடந்த 50 ஆண்டுகளாக இறைவன் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் நன்றியாகவும், அவர்களுக்கு இறைவன் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை தரும்படியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆண்டனி எபினேசர் ஜெரமையா அவர்கள் நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சகோதரி கவிதா வாழ்க்கையில் இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் அக்வின் நோயல் லீலா ராய் குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலி நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியிலே மரித்த விக்டர், ஜோஸ்பின், ரோஸ்லின் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நாம் மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நம்முடைய பல்வேறு தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த கல்வாரி பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நமக்கு பிறர் நம்மை பார்த்து நம்மை புகழ வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும் என்று அதிக ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, நிறைய எதிர்பார்க்கிறோம். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பது இதற்கு அப்படியே முரணானது. அது எளிதான காரியம் அல்ல என்பது நமக்கு தெரியும். உண்மையை எப்போது பேச ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய மனசாட்சியின்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதே நமக்கு பிரச்சனைகள் தொடங்கி விடுகின்றன. இது நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அதையெல்லாம் கடந்தும் கிறிஸ்தவர்கள் என்ற விதத்திலே நாம் உண்மையை பேசுகிறவர்களாக, நற்செய்திக்கு சாட்சி பகர்கிறவர்களாக, சென்றவிடமெல்லாம் நன்மையை மட்டும் செய்கிறவர்களாக வாழ இறைவன் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு அழைப்பு தருகிறார். ஆனானப்பட்ட இயேசுவுக்கே அந்த எதிர்ப்பு இருந்தது. அவர் சென்றவிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். எல்லா மக்களுக்கும் குணத்தை அருளினார். எல்லாருக்கும் வாழ்க்கையை அவர் பரிசாக வழங்கினார் என்று நாம் பார்க்கிறோம் நற்செய்தியில். ஆனாலும் கூட அவரை நிறைய பேர் எதிர்த்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, அவதூறாக பேசினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட அப்படி ஒரு நிகழ்வை நாம் தியானிக்கிறோம். ஆகவே இயேசு நமக்கு இந்த விதத்தில் முன்மாதிரியாக காட்டுகிறார். அதாவது எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி, பிரச்சனைகளுக்கும் அப்பாற்பட்டு, நம்முடைய மனசாட்சிக்கு பயந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பணிந்து சாட்சிகளாக வாழ, இறைவனுடைய அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையின் வழியாக எல்லா மக்களுக்கும் அறிக்கையிட, வாழ்கின்ற இடங்களிலே இயேசுகளாக வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். அதன் காரணமாக நாம் சந்திக்கிற சவால்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல தேவையான ஆற்றலையும் அருளையும் இந்த பலியின் வழியாக ஆண்டவரிடத்திலே இறைஞ்சி மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறெனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் தாரும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 5 மற்றும் 8 முதல் 20 முடிய. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிராக இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோற்பை மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையிலிருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்து நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்து இருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்போது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். பல்லவி. ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? பல்லவி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 28 34 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுக்கரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினர். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர். கடவுள் குறிப்பிட்ட மக்களுக்கென்று, குறிப்பிட்ட இனத்தவருக்கென்று கிடையாது. கடவுள் எல்லாருக்குமே சொந்தம். கடவுளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இன்றைய முதல் வாசத்தில் பார்க்கிற பொழுது நம்முடைய மூதாதையர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பார்க்கிற பொழுது ஆபிரகாம் கடவுள் மீது எப்படி அளவற்ற அன்பும், கடவுள் மீது எப்படி அவர் முழுமையான ஒப்படைத்தல் இருந்தார் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் அவர்களுக்கு, குறிப்பாக அந்த அடிமை பெண்ணுக்கும் இந்த ஆசிரியை வழங்குகிறார். எல்லாருக்கும் ஆசிரியை. ஆபிரகாமுக்கு ஆசிரியர் வழங்கிய அதே கடவுள் ஆபிரகாமில் வேலை செய்த அந்த அடிமை பெண்ணுக்கும் ஆசிரியர் வழங்குகிறார். இருவருக்கும் சண்டை ஏற்படுகிறது. ஆகாய்க்கும் சாராளுக்கும் சண்டை ஏற்படுகிறது. அந்த சண்டையின் காரணமாக பிரிக்கப்படுகிறார் பணியை பெண். இருப்பினும் கூட கடவுளுடைய அருள் அந்த பணிப்பெண் மீது தொடர்ந்து இருக்கிறது. மேலும் இஸ்மாயில் சொல்லக்கூடிய அந்த மகனுக்கும், இஸ்மாயில் என்றால் கடவுள் கேட்கிறார், கடவுள் கேட்கிறார். அந்த இஸ்மாயிலோட அம்மாவை பற்றி பார்க்கிற பொழுது கதறி அழுகிறார். கடவுளை எங்களை காப்பாற்றும், நாங்கள் பாலைவனத்தில் விடப்பட்டோம், எங்களுக்கு அடைக்கலம் வேறு யாரும் கிடையாது, நீர்தான் எங்களுக்கு அனைத்துமே என்று கதறுகிற பொழுது கடவுள் கேட்கிறார், கூக்குரலை கேட்கிறார். கடவுள் கூக்குரலை கேட்கிறார், கடவுள் விண்ணப்பங்களுக்கு செவியும் எடுக்கிறார் என்பதை இந்த முதல் வாசகம் ஆணித்தரமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. யாரையுமே கைவிடாத நிலையில், எல்லாருக்கும் செவி செய்யக்கூடிய நிலையில் கடவுள் மிகப்பெரியவராக, இரக்கம் கொள்பவராக, கருணை காட்டுபவராக, விரைந்து வருபவராக என பல கோணல்களை இன்றைய முதல் வாசகம் முன்வைக்கிறது. அதே கோணத்தை நாம் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிற பொழுது அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு, இந்த மத்தேயுடைய அடித்தளம் என்று பார்க்கிற பொழுது குறிப்பாக இந்த 8வது அதிகாரத்தில் 8, 10, 8, 9, 10 இந்த அதிகாரங்கள் கடவுள், இந்த விண்ணரசு பற்றிய அதிகாரங்கள், கடவுளுடைய அந்த மீட்பை பற்றி சொல்கிற பொழுது அவர் அனைத்தையுமே மீட்பவராக நாம் பார்க்க முடியும். ஏனெனில் நாம் பார்த்தோம், இந்த பேய்களுக்கும் கடவுள் செவி சாய்க்கிறார், கடவுள் பேய்களுக்கும் செவி சாய்க்கிறார். இதில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய செயல்பாடுகள் என்னவென்றால் 2 விதமானவை. ஒன்று வாழ்வுக்குரிய செயல்பாடுகள், ஒன்று சாவுக்குரிய செயல்பாடுகள். இந்த இருவரும், பேய் பிடித்தவர்கள் இருவருமே அவர்கள் அந்த நிலையிலிருந்து விடுபடுகிறார்கள்.
சாவுக்குரிய அந்த செயல்பாடுகளிலிருந்து விடுதலை பெற்று மனிதராக அவர்கள் இந்த சமுதாயத்தில் அறிமுகப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பேய்களை ஓட்டுகிறார். இந்த குறிப்பிட்ட பகுதி பேய்களை பற்றி ஏன் பேசுகிறது என்று பார்த்தோம் என்றால், நமது மத்தியிலே நாமும் கூட சில வேளைகளில் சாத்தானை பற்றிய இல்லை தீய சக்திகளை பற்றிய சிந்தனைகள் நமக்கு இருக்கின்றன. இந்த வெளிவரக்கூடிய திரைப்படங்களிலும் கூட இந்த தீய சக்திகள் சாத்தானை பற்றிய அதிகமான படங்களை நாம் பார்க்கிறோம். அப்போது பார்க்கிற பொழுது நமது மனங்களில் இருக்கிறது, ஒரு தீய சக்தி ஒன்று இருக்குது, சாத்தான் இருக்கிறாப்புல, நம்ம மனங்களில் இந்த கண்ணோட்டம் இருக்கிறது. ஆனால் இன்று இந்த வாசத்தை பார்க்கும் பொழுது அந்த சக்திகளுக்கும் வல்லமை படைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீய சக்திகள், சாத்தான் சொல்லக்கூடிய இந்த சக்திகளுக்குமே அடக்கக்கூடிய விரட்டக்கூடிய தன்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளது என்பதை இந்த பகுதியானது முன்வைக்கின்றது. இதில் இந்த பழமொழி சொல்லுவாங்க, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை. இப்போ நம்மளாம் யார்? நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகள். நமக்குரிய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் பார்த்தோம் என்றால், கலாத்தியர்கள் திருமுகம் 2:5-22 பார்க்க முடியும். கலாத்தியர் 5:22 பார்க்க முடியும். என்ன கூறிய என்று பார்த்தோம் என்றால், இந்த ஒளியின் மக்களாக தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக பார்க்கிற பொழுது அன்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறார், இரக்கத்தை, தன்னடக்கத்தை, ஒழுக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறார் அப்படின்னு போலடிக்கலாம். இதுதான் வாழ்வுக்குரிய ஒளியின் மக்கள். ஆனால் இந்த 1 பேதுரு 2:9 நாம் பார்ப்போம். ஆண்டவர் அந்த கொள்கையில் பார்க்கிற பொழுது, நாம் அனைவரும் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம். எனவே தீய நாட்டங்கள், சாத்தான் மற்றும் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இதுதான் இந்த வாழ்வுக்குரிய சாவுக்குரிய அந்த நிலைகள். இப்போ நம்மள அந்த வாழ்வுக்குரிய சாவுக்குரிய நிலைகளை பார்க்கிற பொழுது, நான் எனது கடமையை செய்கிறேனா என்று பார்க்க வேண்டும். நாம் கொடுக்கப்பட்ட கடமைகள், கொடுக்கப்பட்ட இந்த கொள்கைகள் கலாத்தியர் 5:22 படி நான் வாழ வேண்டும். அதை விடுத்து சில வேளைகளில் நாம் இரும்படிக்கிற இடத்திலேயே உட்கார்ந்தவராக, நமக்கு தேவையில்லாத சிந்தனைகளில் செயல்பாடுகள் நம்மையே இரண்டரை கலப்பவர்களாக சில வேளைகளில் நமது வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் மாறிவிடுகின்றன. அதை கலைகிற பொழுது அதுதான் சாத்தான், அதுதான் தீய சக்திகள். தீய சக்திகள் வந்து ஒரு பயங்கர கொம்பு வச்சுக்கிட்டு அப்படி பயங்கரமாக கண்ணை பல்ல காட்டிக்கிட்டுலாம் இருக்கார். ரொம்ப அழகாக டீசெண்டாக இருக்கும். அதனது தீய சக்திகள். இப்போ இத்தகைய தீய சக்திகளை நாம் இனம் கண்டு அவற்றை விட்டு அகலுகிற பொழுது நாம் கடவுளால் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். நம்ம இருக்கக்கூடிய தீய செயல்பாடுகளை களைகிற பொழுது நாம் ஒளியின் மக்களாக வாழ்கிறோம். நம்முடைய குரல் கடவுளுடைய செவிகளுக்கு எட்டப்படுகிறது. எப்பொழுது நாம் ஒளியின் மக்களாக வாழ்கிற பொழுது நம்முடைய குரலும் கடவுளுடைய செவிகளுக்கு எட்டப்படுகிற அந்த உண்மையை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு முன்வைக்கின்றது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒளியின் இயல்புகளை, ஒளியின் தன்மைகளை ஒளிர்விப்போம். ஒளியின் இயல்புகளை, ஒளியின் தன்மைகளை, கிறிஸ்துவின் செயல்பாடுகளை நம்மில் ஒளிர்விப்போம். இறைவனோடு நெருங்கி செல்வோம். அத்தகைய வரத்தை இறைவன் நமக்கு தந்திட இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய்
இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். ஆண்டவரே, இன்றைய திருப்பலியை நன்றியின் வழியாக ஒப்புக் கொடுக்கின்ற தங்களுடைய திருமண ஆண்டு விழாவின் பொன் விழாவை சிறப்பிக்கின்ற ராஜமாணிக்கம், புஷ்பா ராஜமாணிக்கம் என்ற தம்பதியரை நிறைவாக ஆசீர்வதித்திருளும். மேலும் இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆண்டனி, எபினேசர், ஜெரமயா, கவிதா என்பவர்களையும், அக்வின் நோயல், லீலா ராய் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறும் விக்டர், ஜோஸ்பின், ரோஸ்லின் இவர்கள் அனைவரையும் உமது இரக்கத்தினாலும் உமது கருணையினாலும் மன்னித்து உமது வான்வீட்டில் சேர்த்துக் கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிவோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமைகளை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மற்றும் செவியருடன் இந்த ஆன்மா நலமுடன் கிறிஸ்துவின் திருவுடலுக்கு நம்மை காத்து நீங்கள் வாழ்வதற்காக. ஆமென்.
இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று.